வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்கள் கிராம விவசாயி பேசுகிறேன். இன்றைக்கி பதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெல் நடவு செய்யல முதல் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று பறித்தல். நிறைய விவசாயிகளோட நாற்றாங்கால் பார்த்தீங்கன்னா நாற்று அருந்து வரும். ஸோ அந்த காயத்தை எப்படி குணப்படுத்துகிறோன்றதையும், அது மட்டும் இல்லாமல் நெல் நடவு செய்தல் நிறைய விவசாயிகள் பண்ணக்கூடிய தப்பு, நிறைய கூலி ஆட்கள் பண்ணக்கூடிய தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் நாற்றை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆழமாக நடுறது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகிடும். ஸோ இதை நம்ம எப்படி பெருக்கலாம்ன்றதையும், அது மட்டும் இல்லாமல் கை நடவு மற்றும் இயந்திர நடவிற்கான பராமரிப்புன்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த 3 to 12ஆம் நாளில் நீங்கள் இந்த நெல் வயலை எப்படி பராமரிக்கணுன்றதையும் இந்த காணொலியில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம தரநாற்று பிடிங்க நடவு செய்ய சொல்லக்கூடிய நிறைய நாற்றுகளோட வேர் பார்த்தீங்கன்னா அருந்து வரும். ஸோ அந்த காயத்தை நம்ம எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க் சல்பேட் மூலமாக குணப்படுத்தலாங்க. ஸோ நம்ம அருந்து வர வேர்களை திருப்பி வேர் உருவாக்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க் சல்பேட் பயன்படுத்துனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருந்த வேர்கள் கூட நல்லாவே வேர்கள் இறங்க ஒரு உதவி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட். நிறைய விவசாயிகளோட நிலம் பார்த்தீங்கன்னா களைகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். இந்த களைகளை முளைஞ்சு வரக்குள்ளேயே கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அலிட்டோன்னு சொல்லக்கூடிய இந்த களைக்கொல்லி மூலமாக கட்டுப்படுத்துகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட் ப்ளஸ் அலிட்டோன்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டையும் கலந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கலந்து பயன்படுத்தலாம். ஜிங்க் சல்பேட் அலிட்டோ கூட ஜிங்க் சல்பேட்டும் கலக்கிறதால எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் நடந்து உங்களோட நெல் வயலோட வேர்களுக்கும் தண்டுகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டடாக நெல் வயலுக்குன்னு மட்டுமே உருவாக்கப்பட்டதுன்றதால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. ஸோ இந்த ஜிங்க் சல்பேட்டை பார்த்தீங்கன்னா மணல்லையோ இல்லை மாட்டுத்தொழு உரங்களே கலந்து போடலாம். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக 5 கிலோலேருந்து அதிகபட்சமாக நீங்கள் 10 கிலோ வரைக்கும் இந்த ஜிங்க் சல்பேட்டை பயன்படுத்தலாம். இதனோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துங்க. அதிகப்படியான வெள்ளை வேர் தோன்றதுக்கு இந்த ஜிங்க் சல்பேட் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் நெல் வயலின் ஆரோக்கியமான தாவர வளர்ச்சிக்கு இந்த ஜிங்க் சல்பேட் பயன்படுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் பச்சை பிடிக்கும். ஒரு சில வயல் பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சு 20 நாள் வரைக்குமே பச்சை பிடிக்காது. நீங்கள் ஜிங்க் சல்பேட் பயன்படுத்தினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பச்சை பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பார்த்தீங்கன்னா சேர் இலகா இருக்கிற வயலுக்கு இந்த ஜிங்க் சல்பேட் பயன்படுத்துறதால அந்த குழக்குழுப்பு தன்மையை நீக்கி உங்களோட நெல் வயலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறுக வைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வேர்கள் நன்றாக வரும். ஸோ ஆயத்தில் நட்டிருக்கிற நெல் வேறு கூட நல்லா சீக்கிரமாக போகும். ஸோ நிறைய விவசாயிகளோட நெல் நடவு பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி குழியாக போயிருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து நெல் சாகுபடி செய்யறதுக்கும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் ஜிங்க் சல்பேட் குறைபாடுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையவே வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடவு செஞ்ச ஒரு முறையாவது ஜிங்க் சல்பேட்டை பயன்படுத்துங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹவு டு ரெஸ்ட் பிளான்ட் க்ரோத், அதாவது நீங்கள் இதையெல்லாம் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நெல் வயலோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ களைகள் கட்டுப்பாடுன்றது ரொம்பவே முக்கியம். அதை விட பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட் நெல் வயலுக்கு ரொம்பவே முக்கியம். ஜிங்க் சல்பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் எப்படியோ அந்த மாதிரி தான் ஜிங்க் சல்பேட் நெல் நடவு செஞ்சதுக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அலிட்டோன்னு சொல்லக்கூடிய டாடா ப்ராடக்டோட செலக்டிவ் ஹெர்பிசைட், இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோ வீதம் பயன்படுத்தலாங்க. நடவு செய்த 3 to 12 நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உரங்களாக கூட கலந்து போடலாம். இல்லை இந்த ஜிங்க் சல்பேட் கூட கலந்து போடலாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. விதைகள் முளைப்பதற்கு முன்னே, அதாவது களைகளோட விதைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த களைக்கொல்லியை பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுரும். ஸோ அதை தாண்டிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக களைகள் முளைஞ்சு வந்த பார்த்துக்கு இது கேட்கவே கேட்காது. அனைத்து வகையான களைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வாக பார்த்தீங்கன்னா இந்த டாட்டா கம்பெனியோட அலிட்டோன்னு சொல்லக்கூடிய இந்த களைக்கொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் தருங்க. அது மட்டும் இல்லாமல் களை கட்டுப்பாடுன்றது ரொம்பவே முக்கியம். இப்போ இருக்கிற காலகட்டத்திலையும் இப்போ இருக்கிற சூழலும் பார்த்தீங்கன்னா களை பறிக்கவே ஆள் வர்றதில்லை. ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரியான களைக்கொல்லியை பயன்படுத்துறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான். ஸோ பயன்படுத்தாமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகப்படியான மகசூல் ஏற்படும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா விதைச்ச 3 நாட்களில் பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது. அதுக்கும் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா களைகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது, அதிகமாக வந்துடும். ஸோ களைகளை முளைக்கிறதுக்கு முன்னே கட்டுப்படுத்தணும். களைகள் முளைஞ்சிச்சுன்னா கட்டுப்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப கால களைகளுக்கு பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது.
இந்த அலிட்டோன் சொல்லக்கூடியதை பயன்படுத்துறது மூலியமா அகன்ற இலக்கலைகளும் சிற்றிலைக்கலைகளும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் களை எடுக்கும் ஆள் கூலியும் பார்த்தீங்கன்னா இந்த மூலயமா கட்டுப்படுத்தலாம். சரியான முதிர்ச்சி அடைவதற்கும் இது பார்த்தீங்கன்னா வழிவகுக்கும். நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கும் இந்த அலிட்டோன் சொல்லக்கூடிய கலைக்கூலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்வாதாரமாகவும் வரப்பிரசாதமாகவும் இருக்கும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம கிராம விவசாயி பிளாக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இன்னும் நீங்கள் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ப்ளூ கலரில் ஜாயின் நவுன்னு இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.